காலையில எனக்கு 8:30 மணிக்கு டெல்லியில இருந்து ஒரு அழைப்பு வந்தது. சார் உங்கள்ட்ட ஹோம் மினிஸ்டர் பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. யாருங்க? என்ன அமித்ஷா பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. பாஜகவின் புதிய பிளான் என்ன? திருமாவை குறிவைத்த பாஜக கூட்டணிக்கு அஸ்திவாரமா? தமிழகத்தில் பாஜகவை கடுமையாக எதிர்த்து வருபவர் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீர்னு நேற்று காலையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன் செய்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்காரு. அதே போல மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் தமிழ்ல வாழ்த்தும் கூறியிருக்காரு. ஏற்கனவே அஸ்வினி வைஷ்ணவ் திருமாவளவன் இடையே நல்ல நட்பு இருக்கும் நிலையில அமித்ஷா திடீர்னு போன் செய்து வாழ்த்து கூறியதன் பின்னணியில என்ன இருக்கிறது என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பாஜகவை கடுமையாக விமர்சனம் செஞ்சு வராரு. இந்த நிலையில தான் நேற்றைய தினம் திடீர்னு காலையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மட்டும் இல்லாம மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் போன்றோர் திருமாவளவனுக்கு போன் போட்டு பேசியுள்ளதா தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. நேற்று காஞ்சிபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியில இது குறித்து திருமாவளவன் விரிவா பேசியிருக்காரு. அப்பதான் அமித்ஷா பேசியது குறித்து அவர் காலை 8:30 மணிக்கு டெல்லியிலிருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. +11 என்று தொடங்கிய நம்பர் என்பதால யாருடையது அப்படின்னு தெரியாம முதல்ல எடுக்கல. அதுக்கப்புறமா மீண்டும் அழைத்தேன். அப்போது சார் உங்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச வேண்டும் அப்படின்னு சொல்றார்கள். யார் என்று கேட்டேன். அமித்ஷா பேச வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே இணைப்பு கொடுங்கள் அப்படின்னு கூறினேன் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. இணைப்பு கொடுத்தவுடன் திருமாஜி எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு எத்தனை வயது? உங்களுக்கு என்னுடைய சிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததற்கு அவருக்கு நன்றியும் சொன்னேன். இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட நட்பு. காலையில எனக்கு 8:30 மணிக்கு டெல்லியில இருந்து ஒரு அழைப்பு வந்தது. +11 போட்டு நம்பர், லேண்ட்லைன் நம்பர். என்ன நம்பர்னு தெரியாம நான் எடுக்கல. அப்புறம் அடிச்ச உடனே சார் உங்கள்ட்ட ஹோம் மினிஸ்டர் பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. யாருங்க? என்ன அமித்ஷா பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. நான் உடனே சரி லைன் கொடுங்க, என்ன இணைப்பு கொடுங்க. என்ன இணைப்பு கொடுத்த உடனே திருமாஜி ஹவ் ஆர் யூ, ஹவ் ஓல்ட் ஆர் யூ, மை பெஸ்ட் விஷஸ், ஹாப்பி பர்த்டே என்று சொன்னார். யாரு? அமித்ஷா. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னார். அவருக்கு நான் நன்றி சொன்னேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுடைய வாழ்த்து கிடைத்ததற்கு நன்றி. இது அவுட் ஆஃப் த பாலிடிக்ஸ் இருக்கிற ஒரு நட்பு. இதற்கு முன்பு அவர் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவர் முயற்சி செய்திருக்கலாம். அன்று கூட எனது செல்போனை சைலண்ட்ல தான் வச்சிருந்தேன் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. திடீர்னு திருமாவளவனின் தனி உதவியாளர் தயாளன் போன் செய்து டெல்லியிலிருந்து உள்துறை அமைச்சர் போன் செய்ததா சொல்றாரு. அதுக்கப்புறமா பார்த்தேன் 4-5 மிஸ்டு கால் இருந்துச்சு. மீண்டும் அழைத்து பேசினேன். 2 முறை எடுக்கல. 3வது முறைதான் எடுத்தார்கள். அவர் இதுக்கு முன்னாடி சொன்னாரா எனக்கு தெரியல. ட்ரை பண்ணிருக்கலாம். நமக்கு இன்னைக்கு கூட நான் எப்பவுமே சைலண்ட்ல தான் போட்டிருப்பேன். திடீர்னு தயாளன் போன் பண்ணி உங்களுக்கு டெல்லியில இருந்து ஹோம் மினிஸ்டர்ல இருந்து போன் வருது, போய் அட்டன் பண்ணுங்க சொன்ன பிறகுதான் எடுத்து பாக்குறேன். 4 கால் 5 கால் மிஸ்டு கால் இருந்துச்சு. அப்புறம் நான் அடிச்சேன். 2 கால் அவங்க எடுக்கல, 3வது கால் எடுத்தாங்க. எனது சான்றிதழில் பிறந்தநாள் ஜூலை 10, 1962 அப்படின்னு இருக்கு. ஆனா ஜாதகத்துல ஆகஸ்ட் 17, ஆவணி 1 அப்படின்னு இருக்கு. ஜாதகம் எழுதுபவர்கள் குறிப்பிட்ட தேதி தான் உண்மையான பிறந்த நாள். அதனால சில ஆண்டுகளாக ஆகஸ்ட் 17ஆம் தேதியை பிறந்த நாளாக கொண்டாடி வர்றேன். சான்றிதழ் தேதியை மாற்ற முடியாது அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. என்னுடைய சர்டிபிகேட்ல என் பிறந்த நாள் 10/7/1962. அப்ப அப்படி எழுதிட்டாங்க. என் ஜாதகத்தில் எனக்கு எழுதியிருந்த பிறந்த நாள் ஆகஸ்ட் 17, ஆவணி 1. ஜாதகம் எழுதுறவங்க தான் கரெக்டான தேதி குறிப்பாங்க. ஏன்னா உள்ளூர்ல இருக்கிற ஐயருங்க கரெக்டா எந்த தேதியில பிறந்தமோ பிறந்த தேதி கரெக்டா ஆவணி மாசம் 1ஆம் தேதி சுபகிருது வருஷம் ஆவணி மாசம் 1ஆம் தேதி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால நாம 10/7 கொண்டாடுறது இல்ல.
பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு முடிவான பிறகு சர்டிபிகேட்ல இருக்கிற தேதியை மறந்தாச்சு. ஜாதகத்துப்படி எழுதின தேதி அதுதான் உண்மையான தேதி. அது எந்த ஆங்கிலத்துக்கு எந்த தேதி வருதுன்னு பார்த்தா அது ஆகஸ்ட் 17 வருது. அதனால இப்ப நம்ம கொஞ்ச காலமா ஆகஸ்ட் 17 கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த சர்டிபிகேட் நம்ம மாற்ற முடியாது. பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கும் போதெல்லாம், எலெக்ஷன் அபிடவிட்ல கொடுக்கும் போதெல்லாம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வைக்கிற மாதிரி பர்த் சர்டிபிகேட் நம்ம டிசி வைப்போம். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஃபர்ஸ்ட் பேஜ். அந்த எஸ்எஸ்எல்சி புக்ல இருக்கிற முதல் பக்கத்துல 10/7/62 போட்டிருப்பாங்க. அமித்ஷா போன் பண்ணி இன்னைக்கு வாழ்த்து சொன்னார். அதுக்கப்புறமா சிறிது நேரத்துல டெல்லியிலிருந்து மீண்டும் ஒரு போன் வருது. ரயில்வே அமைச்சர் பேச விரும்புவதாக சொல்றாங்க. அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்னு சொன்னதும் ஏதாவது பிரச்சனை தொடர்பா இருக்குமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா போனை எடுத்தவுடன் அவர் தமிழில் பேசுறாரு. சார் வணக்கம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ரயில்வே அமைச்சர் தான் பேசுகிறேன், எனக்கு தமிழ் தெரியும் சார், கொஞ்ச நாள் தமிழ்நாட்டில் இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் பாஜகவை சேர்ந்தவர் தான் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. அஸ்வினி வைஷ்ணவ் வீடு தேடி வந்து பத்திரிகை வச்சாரு. அவரது இல்ல திருமண நிகழ்ச்சிக்கும் நான் போயிருந்தேன். பாஜகவின் கொள்கைகளை எதிர்ப்பது வேறு, தனிப்பட்ட நட்பு அப்படிங்கிறது வேறு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு கால் அதே டெல்லியில இருந்து வருது, லேண்ட்லைன்ல இருந்து. நான் எடுத்தேன். சார் உங்கள்கிட்ட ரயில்வே மினிஸ்டர் பேச விரும்புறாரு அப்படின்னாரு. அஸ்வின் சொல்லிட்டு வேற ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நான் நினைச்சேன். அவரு எடுப்பிலே தமிழ்ல பேசுறாரு. சார் வணக்கம், வாழ்த்துக்கள். எனக்கு குழம்பி போச்சு. சார் நீங்க அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல கேட்டேன். உடனே அவர் சொன்னார், சார் நான் ரயில்வே மினிஸ்டர் தான் பேசுறேன், எனக்கு தமிழ் தெரியும் சார், நான் கொஞ்ச நாள் அங்க இருந்தேன் அப்படின்னு அவர் இங்கிலீஷ்ல வாழ்த்து சொன்னார். அவர் பிஜேபி காரர் தான். வீடு தேடி வந்து எனக்கு பத்திரிக்கை வச்சார். அவர் இல்ல திருமண நிகழ்ச்சிக்கு. அந்த கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். பிஜேபியின் கொள்கையை எதிர்ப்பது என்பது வேறு, தனிநபர் உறவு என்பது வேறு. தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்து விட்டீர்கள், திமுகவுடன் நட்புறவை தொடர்கிறீர்களா அப்படின்னு பலரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவுடன் நல்ல நட்புறவு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். உடனே இங்கேயும் போவீங்களா அங்கேயும் போவீங்களா, ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இது தமிழ்நாட்டின் அரசியல் கலாச்சாரமா மாறிடுச்சு. ஒரு இடத்திற்கு சென்றால் இன்னொரு இடத்தில் பேசக்கூடாது, இன்னொரு இடத்திற்கு சென்றால் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற நிலை இருக்கு. அந்த அரசியல் பார்வையை மாற்ற வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. மே மாசம் 21ஆம் தேதி 9ஆம் தேதி பேட்டியில சொன்னேன், நீங்க ஆதரவு கொடுத்துட்டீங்க, திமுக கூட்டணி தொடருதான், திமுகவோட நல்ல நட்புல தான் இருக்கிறோம், உறவு தொடர்கிறதுன்னு சொன்னேன். உடனே அது எப்படி இங்கேயும் போவீங்க அங்கேயும் போவீங்களா, அங்க ஒரு காடு இங்க ஒரு காடு. இது தமிழ்நாடு ட்ரெடிஷனல் பாலிடி. பேசக்கூடாது, இங்க போனா அங்க பேசக்கூடாது. ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ அதிமுக தலைவர்கள் யாராவது அவளை பார்த்துட்டா ஓட்ட முடிச்சிருவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போட்டோ எடுத்து எவனாவது அனுப்பிச்சிருவான், அப்படி மிரட்டி வச்சிருந்திருக்காங்க அதிமுக திமுக தொண்டர்கள்ட்ட. இந்த அரசியல், இந்த தாக்கம் இன்னும் இருக்கு. அதை முதல்ல உடைச்சவன் திருமாவளவன். பிரதமர், மத்திய அமைச்சர்கள், எம்பிகள் அப்படின்னு அரசியல் தலைவர்கள் ஒருவருக்கொருவர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்வது சாதாரணமான விஷயம்தான் அப்படின்னு பலரும் நினைக்கலாம். ஆனா இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் அமித்ஷா தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியிருக்கிறார் அப்படிங்கிறது கூட தனக்கு தெரியாது அப்படின்னு திருமாவளவன் ஒத்துக்கிறாரு. ஒருவேளை ஏற்கனவே அமித்ஷா வாழ்த்து கூறியிருந்தால் அதை அவர் நிச்சயம் நினைவில் வைத்திருப்பார் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஆனா அமித்ஷா முதல் முறையாக திருமாவளவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கலாம் அப்படிங்கிற பேச்சு அரசியல் வட்டாரத்துல எழுந்துருச்சு. இதன் மூலமாக தான் திருமாவளவனை பாஜக நெருக்கமாக அணுக முயற்சி செய்கிறதா அப்படிங்கிற கேள்வி அரசியல் வட்டாரத்துல எழுந்துருச்சு. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வட தமிழக மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மக்களிடம் திருமாவளவனுக்கு கணிசமான செல்வாக்கு இருப்பதா சொல்றாங்க. தமிழகத்துல பாஜகவின் வளர்ச்சியை அதிகரிக்க அமித்ஷா முயற்சி செய்து வரும் நிலையில தாவேகாவின் எழுச்சி, அண்ணாமலை விலகல் போன்ற விஷயங்கள் கட்சிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுது. அதிமுகவிலிருந்து சில முக்கிய நிர்வாகிகள் தாவேகா பக்கம் செல்வதாக கூறப்படக்கூடிய சூழல்ல
தமிழக அரசியல்ல தனது பலத்தை அதிகரிக்க பாஜக அனைத்து தரப்பு தலைவர்களுடனும் நட்புறவை பேண வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இது எதிர்கால அரசியல் கூட்டணிக்கும் வழிவகுக்கலாம் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து பாஜகவின் கொள்கைகளை கடுமையாக எதிர்த்து வராரு. அந்த நிலைப்பாட்டில் எந்த சமரசமும் இல்லாமல் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதற்கு உதாரணமா சொல்ல போனா தலித் மக்களின் பிரதிநிதியாக செயல்படும் பல அரசியல் தலைவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தாலும் திருமாவளவன் இப்ப வரைக்கும் அந்த முடிவை எடுக்கல. இருந்தாலும் அரசியல் அப்படிங்கிறது எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடியதுதான். எதிர்காலத்துல எந்த மாற்றம் வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத அரசியல் வட்டாரத்தின் பார்வையாக பார்க்கப்படுது. இதற்கு உதாரணமா சொல்ல போனா தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜயை விமர்சித்த திருமாவளவன் இப்ப அவரது ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்து தனது கட்சி எம்எல்ஏ வன்னியரசுக்கு அமைச்சர் பதவியையும் பெற்று கொடுத்திருக்காரு. இதன் மூலமாக தான் அரசியல்ல கூட்டணி மட்டும் இல்லாம ஆதரவு அப்படிங்கிற சூழ்நிலையை பொறுத்து மாறக்கூடியது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனால தான் அமித்ஷா திருமாவளவனுக்கு போன் செய்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்ததின் பின்னணியிலும் அரசியல் கணக்கு இருக்கலாம் அப்படிங்கிற அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அமித்ஷாவின் இந்த வாழ்த்துக்கு பின்னால் இருக்கும் உண்மையான அரசியல் அப்படிங்கிறது என்ன என்பதை பற்றி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.